ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப், ஒரு மானிட்டர் இருக்கு. ஒரு மனிதன் வாழறானா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அந்த மானிட்டர்ல மேலேயும் கீழேயும் போகிறது தான். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கையிலையும். நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நடக்கும். ஏற்றத்தாழ்வுகள் நடக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர் நடக்கும்போது அதுலேருந்து லைஃப் லெசன்ஸை நம்ம கற்றுண்டா தான் நம்மளோட வாழ்க்கையை பெட்டராக நம்ம கொண்டு போக முடியும். கண்டிப்பாக சக்ஸஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே வேணும் தான், நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கறது தான். ஆனால் அதுலேருந்து நம்ம கற்றுப்போமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஸோ நம்ம ஃபெயிலியர்லேருந்து கற்றுக்கும் போது அந்த கசப்புத்தன்மை நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம இந்த லைஃப் லெசன்ஸை கற்றுட்டு நம்ம ஒரு பிட்டர் பர்சனாக மாறுறோமா இல்லை ஒரு பெட்டர் பர்சனாக மாறுறோமா, இது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த பிட்டர் பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுனா, அவங்களுக்கு நடந்தது மற்றவங்களுக்கும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியே யோசிப்பாங்க. அது வார்த்தையாக இருக்கலாம், சிந்தனையாக இருக்கலாம். அவங்க என்ன செஞ்சாலும் அதே தான், எனக்கு இப்படி நடந்தது இப்படி தான் எல்லாருக்கும் நடக்கணும், அதே மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் ஒரு பெட்டர் பர்சன் எனக்கு இது நடந்தது, இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது, அதுக்கு அவங்க உழைப்பாங்க. ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பெட்டர் பர்சனா இல்லை பெட்டர் பர்சனா.